படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவளோட பேரு பைலி. அவங்க சொல்றாங்க தன்னோட வேலையில எப்பவும் பிஸியா இருக்கிறதால தன்னோட மகளோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ தன்னோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சீன் ஷிஃப்ட் ஆகுது. ஒரு சர்ரியல் விஷன் மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப பேரோட வாய்ஸ் கேக்குது, ஆனா அதெல்லாம் என்ன மீனிங்னு கிளியரா தெரியல. அதுக்கப்புறம் நாம ஹாரி அப்புறம் அவங்களோட கொலீக்க பாக்குறோம். அவங்க ஒண்டர்லேண்டுன்னு ஒரு கம்பெனில வேலை பண்றாங்க. அவங்க முன்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அதுல பைலி ஏர்போர்ட்ல இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏர்போர்ட்ல ஒரு பேசஞ்சர் அவங்க பக்கத்துல உட்காராங்க. அவங்க கிட்ட நிறைய பேசுறாங்க. ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் பைலி அங்கிருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பைலி டெசர்ட்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வேலைக்காக அங்க போயிட்டு வந்திருக்காங்க. அங்க போயிட்டு தன்னோட மாம்க்கு கால் பண்றாங்க. அந்த மாம் கிட்ட தான் பைலியோட டாட்டர் இருக்காங்க. பைலியோட டாட்டர் அப்செட்டா இருக்காங்க. ஏன்னா பைலி அந்த குழந்தைகிட்ட சொல்லாம நிறைய நாட்கள் விட்டுட்டு போயிருந்தாங்க. இப்போ வேற சீன் காட்டுறாங்க. இப்போ ஒரு ஆஸ்ட்ரோனட்டை காட்டுறாங்க. அவன் சேட்டலைட் மூலமா ஜியாங் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு கால் பண்றான். அவங்க தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவன் அவளை ரொம்ப லவ் பண்றான், ரொம்ப கேர் பண்ணுவான். அவளுக்கு மெடிசன் எடுக்கணும்னு ரிமைண்ட் பண்றதுல இருந்து எல்லாத்தையும் அவன் தான் கவனிப்பான். ஈவன் அவன் தூரத்துல இருந்தாலும் எல்லாத்தையும் அவன் தான் செய்யறான். ஜியாங் கூட அவனை ரொம்ப லவ் பண்றாங்க. அவங்க ஒரு ஏர் ஹோஸ்டஸ். அவங்க வாழ்க்கையில நிறைய பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணாலும் யாரையும் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஏர்த்துக்கு திரும்பி வர பல வருடங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீன் இப்போ வேற மாதிரி சேஞ்ச் ஆகுது. இனிமே வரப்போற சீன் தான் ரியலா இருக்கு. அந்த அஸ்ட்ரோனட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆனதால அவன் கோமால போயிருக்கான். இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஜியாங் பேசிக்கிட்டு இருக்கிறது ரியல் ஃபினான்ஸ் இல்ல, அது அவனோட ஏஐ வெர்ஷன். இப்போ ஸ்டோரியில இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஒண்டர்லேண்டுன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அதுல வேலை பண்ற ஹாரி அப்புறம் அவனோட கொலீக் டெட் இல்லைன்னா கோமால இருக்கிற மக்களோட ஏஐ வெர்ஷனை உருவாக்குறாங்க. இப்பதான் கதை கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த ஏஐ வெர்ஷனோட வீடியோ கால் பண்ணி அவங்க இன்னும் உயிரோட இருக்கிற மாதிரி பேசுவாங்க. சில பேருக்கு இது தெரியவே தெரியாது. ஜியாங் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கோமால போனதால அந்த பெயினை அவங்களால தாங்க முடியல. அதனால ஹாரி கிட்ட அவனோட ஏஐ வெர்ஷனை உருவாக்க சொல்லி பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஏஐ வெர்ஷன் ரியல் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஏன்னா உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆஸ்ட்ரோனட் கோமால இருந்ததால ஜியாங் தான் அவனோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மூவில அவன் பேசினதெல்லாம் சேட்டலைட்ல இருந்த மாதிரி காட்டுறாங்க. ஒண்டர்லேண்ட்ல ஹாரி அப்புறம் அவனோட கொலீக் ஒரு புதிய கேரக்டரை உருவாக்குறாங்க. அது ஒரு பார்ட்டி ஆர்டர் பண்ணது. அதை உருவாக்கி முடிஞ்சதும் அந்த பார்ட்டிக்கு டெமோ காட்டுறாங்க. அந்த ஏஐ கேரக்டர் அவங்க பேரை மாதிரி பேசுறத பார்த்து அந்த பாட்டி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹாரி அவங்க கிட்ட சொல்றாங்க, ஒண்டர்லேண்ட்ல உங்க லவ்டு ஒன்ஸ்க்காக க்ளோத்ஸ் கார் மாதிரி எதையும் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த ஏஐ கேரக்டருக்காக க்ளோத்ஸ் எல்லாம் வாங்கி தராங்க. இதுக்கப்புறம் ஹாரியும் அவனோட கொலிக்கும் லஞ்சுக்கு போகிறாங்க. அப்போது ஹாரிக்கு அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. அவங்க எப்போவும் அவங்க மேரேஜ் பற்றி டென்ஷனாக தான் இருப்பாங்க. ஹாரி அதில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடுறான். அது அவங்க வேலைக்கு எஃபெக்ட் ஆகுது. அதனால அவங்க கொலீக் அவங்க பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் டின்னர் பண்ணுற சீன் வருது. ஆனால் ஹாரியோட பேரண்ட்ஸ் வீடியோ காலில் இருப்பாங்க. இப்போ சீன் கட் ஆகுது. ஜியாங்க்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து குட் நியூஸ் வருது. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கோமால இருந்து வெளியே வந்துட்டாருன்னு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. இப்போ ஏஐ வெர்ஷன் அவங்களுக்கு தேவையில்லைன்னு அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஜியாங் அவனை வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அவன் முழுசா ரெக்கவர் ஆகுறான், பழைய ரொட்டீனுக்கு திரும்புறான். இங்க இன்னொரு பக்கம் ஹாரி
திரும்பவும் அந்த பாட்டியை சந்திக்கிறாங்க. அந்த பாட்டி இப்போ 2 வேலை பார்க்குறாங்க. ஏன்னா ஏஐ பேரம் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறான். ஹாரி சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு நிஜமான பேரன் கூட இப்படி தான் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த சீன் பைலி கிட்ட ஷிஃப்ட் ஆகுது. அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கார்ஃப் வேணுமான்னு கேட்குறாங்க. ஆனால் மாம் எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, பைலியோட மாம் ஒண்டர்லேண்ட் சர்வீஸை டெர்மினேட் பண்ணுறாங்க. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா? இருங்க, இங்கே பெரிய ட்ரூத் இப்போ தான் சொல்ல போகிறேன். நாம் ஆரம்பத்தில் பார்த்த பைலி ஆக்சுவலி ஒரு ஏஐ வெர்ஷன். ரியல் பைலி ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அவங்க தன்னோட டாட்டருக்கு தன் ஆப்சன்ஸ் தெரியாமல் இருக்கணும்னு வண்டர்லேண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தாங்க. சென் வர்ச்சுவல் வேர்ல்டுக்கு போகுது. பைலி அங்கே இருக்காங்க. ஏர்போர்ட்டில் இருந்த அந்த சேம் பாய் ஃப்ரெண்ட் அவங்களோட தான் இருக்கான். பைலி சொல்கிறாங்க, என்னோட அம்மா சில நாட்களாக கால் அட்டன் பண்ணலன்னு. அவங்க டவுட் ஆகுறாங்க. அந்த பாய்க்கு ரியல் வேர்ல்டில் ஹாரியை கால் பண்ணுறாங்க. அதில் தெரியும் அவன் அலைவ்னு. அவனுக்கு ஏஐ வெர்ஷன் இருக்கு. பைலியை லவ் பண்ணதால ஒண்டர்லேண்டுக்குள்ளே வர இந்த வழி தான். இங்கே ஜியாங் அவங்க பாய் ஃப்ரெண்ட் பிஹேவியர் சேஞ்ச் ஆனதை கவனிக்கிறாங்க. அவன் கேர் பண்ணவே இல்லை, டிஸ்டன்ஸ் ஆகிட்டான். அதனால அவ திரும்பவும் ஏஐ வெர்ஷன் ஆக்டிவேட் பண்றா. இங்க பைலியோட டாட்டர் கால் பண்றாங்க. பைலி பேசுறாங்க. ஆனா அவங்க பாட்டி ஃபோன் எடுத்துட்டு கட் பண்ணிடுறாங்க. அவங்க தன்னோட பேத்திக்கிட்ட பொய்யான நம்பிக்கை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அவளை வில்லேஜுக்கு கூட்டிட்டு போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்த எல்லாத்தையும் பைலி விர்ச்சுவல் வேர்ல்டில் கேட்குறாங்க. உடனே அவங்க வேர்ல்டில் ஃபயர் டிஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குது. அடுத்த சீனில் அந்த ஏஐ பேரன் டெலீட் ஆக போகிறத காட்டுறாங்க. ஏன்னா அந்த பாட்டி இறந்துட்டாங்க. ஜியாங்கோட பாய் ஃப்ரெண்டுக்கு உண்மை தெரியும், அவங்க ஏஐ வெர்ஷனுடன் பேசுகிறாங்க அப்படின்னு. பைலி அவங்க டாட்டர் ஏர்போர்ட்டில் தொலைஞ்சிட்டாங்க. அதை கண்டுபிடிக்க பைலி ஒண்டர்லேண்ட் முழுக்க கார் ஓட்டுறாங்க. இங்கே தான் தெரியுது பைலிக்கே தன்னை ஏஐன்னு தெரியாமல் இருக்காங்கன்னு. ரியல் வேர்ல்டுக்கு போயிட்டு டாட்டரை தேடணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதனால சிஸ்டம் ஹேக் ஆக ஆரம்பிக்குது. ஃபயர் மவுண்டன்ஸ் கொலாப்ஸ் ஆகி எல்லாம் க்ளோஸ் ஆகுது. அவங்க ஃபயர்வால் பிரேக் பண்ணி சிஸ்டம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ தான் அவங்க ஏன்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. ரியல் வேர்ல்டில் ஹாரி சிஸ்டம் ரீசெட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. சீனில் பைலி பார்த்த ஹாரி அவங்க ஏதோ சொல்ல வராங்கன்னு நினச்சி சிஸ்டம் அக்சஸ் கொடுக்குறாங்க. பைலி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு எல்லாரோட ஃபோனையும் ஹேக் பண்ணி ஜியாங்கோட பாய் ஃப்ரெண்ட் மூலமாக அவளோட டாட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணதை நிறுத்துறாங்க. அவங்க பொண்ணுக்கு உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் ஏஐ தான், ரியல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு அதை புரிஞ்சுக்கிறாங்க. நீ இங்கே வர முடியலன்னா இப்படி எப்பவும் பேசலான்னு சொல்கிறாங்க. பாட்டி கூட ஓகே சொல்லிடுறாங்க. ஃபைனலாக ஹாரி சிஸ்டம் ரீசெட் பண்ணுறாங்க. பைலி ரீசெட் ஆகுறாங்க. அவங்க லைஃப்பில் திரும்பவும் ஏர்போர்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓல்டு மெமரிஸ் எதுவும் ஞாபகத்தில் இல்லை. அந்த சேம் பேசஞ்சர் திரும்பவும் வருவான். ஆனால் அவனுக்கு எல்லா நிலவில் இருக்கும். இங்கே ஜியாங் அப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்டு சீன் வருது. அவன் ரொம்ப சேடாக இருக்கான். ஜியாங் வந்து ஹக் பண்ணிக்கிறா. இப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ரியல் மனுஷன் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டான் அப்படின்னு. அதனால் அவங்க புதிய வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அஸ்ட்ரோனட் கூட தன்னோட மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஃபைனலாக ஜியாங் அவனோட ஏஐ வெர்ஷனை டிலீட் பண்ணிடுறா. கதை இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.